திரையில சில நபர்களுடைய புகைப்படங்கள் வரும். அவங்களுக்கு ரத்தன சுருக்கமா நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? மகன், மருமக, மகள், மருமகன். இதில பத்தாததுக்கு இந்த கலைஞர் டிவி கார்த்தி, கமலஹாசன் வீட்ல பிறந்த நாள சிறப்பிக்கிறதுக்கு விருந்து போய் சாப்பிட்டுட்டு, அத வீடியோ எடுத்து வெளியிடுறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும்? சவுக்கு சங்கர் நேற்றைய முன்தினம் கூட அவரை தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த விதம் எனக்கு ஏற்புடையதல்ல. திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்லது துணை முதலமைச்சரை விமர்சனம் செய்வதற்காகவோ இது போன்ற கைதுகள் அல்ல. இது முழுக்க முழுக்க யாராலும் கேள்விக்கு உட்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறோம் என்கிற அதிகார போதையில், அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற சில பியூரோக்ரசியினுடைய தூண்டுதலால் செய்யப்படுகின்ற கைதாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞராக இருக்கலாம், ஸ்டாலினாக இருக்கலாம், அவர்கள் எதிர்கொள்ளாத விமர்சனங்களே இல்லை. ஆனால் அவர்கள் தான் இவர்களை பிடித்து உள்ளே போடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்றத சவுக்கே பல கட்டத்தில் இது அவங்க செய்யல, இது யார் செய்கிறார்கள் என்பதை அவரே வெட்ட வெளிச்சமாக தன்னுடைய காணொலி மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய கதவை உடைத்து வயதான அவருடைய தாய் அந்த வீட்டில் அவரை உள்ளே புகுந்து கைது செய்து அழைத்து வருவது, சிறைப்படுத்துவது, அது அவருடைய பேச்சு, அவருடைய விமர்சனங்கள் கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அது ஓவர் டோஸ் தான், கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் கூட இது ஒரு ஜனநாயக நாடு. இதைவிட மிக கடுமையாக, மிக மோசமாக விமர்சனங்களை எல்லாம் கடந்த காலங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள், திருமதி கனிமொழி அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள், திரு ராஜா அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு சகிப்புத்தன்மையோடு அதை எதிர்கொண்டார்கள். ஆனால் இங்கு ஒரு சில அதிகார வர்க்கத்தை சவுக்கு சங்கர் கேள்வி கேட்கின்ற போது அவர்களுடைய தூண்டுதலால், அவர்களுடைய முன்னெடுப்பால் திரு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள்.